விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இறைவனுக்கு வந்த சோதனையாக எடுத்துக்கொண்டு என் உரையை நான் துவக்குகிறேன். சரித்திர புகழ்பெற்ற சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, நீங்கள் பிறந்தது திண்டுக்கல் என்றாலும் மன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பூட்டு போடாத சமத்துவமிக்க ஒரு தலைவரை வணங்குகின்றேன். இல்லை, அவர் பிறந்த திண்டுக்கல், அவரே கேளுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பகுத்தறிவாளராக இருந்தபோதும் இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்காக போராடிய போராளிதான் தந்தை பெரியாரை வணங்குகின்றேன். நுண்ணறிவு நூலகம், படிக்க தவிட்டாத திராவிட பெட்டகம், பேரறிஞர் அண்ணாவை வணங்குகிறேன். அண்ணாவின் இதயத்தை இரவலாக வாங்கி அவரிடமே மீண்டும் அதை எடுத்துக்கொண்டு சேர்த்து ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இதோ ஓய்வு கொண்டிருக்கின்றார் என்று வாழும்போதே தன் நினைவிட வாசகத்தை தந்த தீர்க்கதரிசி கலைஞரை வணங்குகின்றேன். கடல் காற்றை தான் வாங்கி எங்களுக்கு மூச்சுக்காற்றாய் வழங்கி வாழ வைக்கும் வரலாற்று நாயகன் முத்தமிழறிஞரை மீண்டும் ஒரு முறை வணங்குகின்றேன். துறைதோறும் வளர்ச்சி, திராவிட ஆன்மீக புரட்சி, எங்கள் தன்மான சுயசக்தி, ஊதி அணைக்க முடியாத உயரத்தில் இருக்கும் சூரிய சக்தி, தடுக்கி விழுந்த பிள்ளைக்காக பதறி துடிக்கும் தாயை போன்ற ஒரு அன்பு சக்தி, எங்களை இயக்கும் உயிர் சக்தி. இந்திய வரைபடத்தில் தமிழக வரைபடம் கீழே இருந்தாலும் மாநிலங்களின் வளர்ச்சி படத்தில் தமிழ்நாட்டில் உச்சத்தில் உட்கார வைத்து இந்த ஸ்டேட்டின் ஸ்டேட்டஸை உயர வைத்து சாதனை படைத்த எங்கள் உயிரினும் மேலான எதற்கும் அஞ்சாத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்குகின்றேன். வம்பால் எதிர்ப்பவரை அன்பால் வீழ்த்தும் வல்லமை கொண்டவர், ராஜராஜ சோழனின் மகன், கடாரம் என்ற ராஜேந்திர சோழனாய், தந்தை 2ஆம் பிலிப்பின் இராணுவத்தை கொண்டு உலகை வென்ற அலெக்சாண்டராய், பொறுப்பு வழங்கும் போதெல்லாம் பொறுத்து கொள்ளாதவர்கள் கூட புருவம் உயர்த்தி போற்றும்படி உயர்ந்த சட்டமன்றத்தின் சங்கநாதமே, அஞ்சா நெஞ்சமே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி என்று கட்டமைக்க முயல்வார்கள். அது கலைஞர் ஆட்சி என்றாலும் சரி, எங்கள் உயிரினும் மேலான திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் ஆட்சி என்றாலும் சரி, அந்த கட்டை உடைத்து ஆன்மீகத்தில் திராவிட புரட்சியை கண்டவர்கள் இருபெரும் தலைவர்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமீபத்தில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோட்டை கொத்தளத்திலே முதல்வர் அவர்கள் கொடியேற்றி உரை நிகழ்த்தினார். அதை நான் திரும்பி பார்க்கிறேன், திகைத்து நிற்கிறேன். 2021ஆம் ஆண்டு இதே கோட்டை கொத்தளத்தில் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் கொடியேற்றினார். அப்பொழுது 100 ஆண்டு சாதனைகளை பறைசாற்றினார். அதில் ஒரு சாதனை பெரியார் நெஞ்சிலே தைத்த முள். கலைஞர் அவர்கள் 18 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி பெற்ற சட்டம், தீர்ப்பு. இந்த தீர்ப்பின் அடிப்படையிலே 32 அனைத்து ஜாதியர்களையும் அர்ச்சகராக்கினோம் என்று பெருமிதத்தோடு அந்த சுதந்திர தின விழா கொடியேற்று நிகழ்ச்சியிலே பறைசாற்றினார். அன்னை தமிழுக்கு அர்ச்சனை என்று பறைசாற்றினார். அதையும் ஒரு கணம் திரும்பி பார்க்கிறேன்.
இன்றைய நம்முடைய முதல்வர் கோட்டை கொத்தளத்திலே கொடியேற்றுகின்ற பொழுது துறையினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் ஆவணப்படுத்தி டிஜிட்டலைஸ் பண்ணுவேன் என்று அறிவிப்பு செய்தார். இது ஏற்கனவே தமிழ்நிலம் என்ற ஒரு பகுதியை உருவாக்கி 3.5 லட்சம் ஏக்கர் கொண்ட நிலப்பரப்பை ஏற்கனவே ஆவணப்படுத்தி துறையினுடைய 4000 பக்கங்களை 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பக்கங்களை ஆவணப்படுத்தி பாதுகாத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்மையில் 16ஆம் தேதி நம்முடைய நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பெஞ்சிலே ஒரு அருமையான தீர்ப்பு வந்தது. இதே மாமன்றத்தில் 2021ஆம் ஆண்டு ஆட்சி கட்டிலில் ஏறியவுடன் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சீரிய சிந்தையில் உதித்திட்ட திட்டம்தான் அறம் காக்கும் துறையில் 10 கல்லூரிகளை அறிவித்தோம். அந்த 10 கல்லூரிகளையும் உடனுக்குடன் 4 கல்லூரிகளை வாடகை கட்டிடத்தில் துவக்கினோம். கல்லூரி தொடங்குவதே தவறு என்று நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். சிங்கிள் பெஞ்ச் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் தள்ளுபடி செய்யப்பட்டது. உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றார்கள், அங்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த தள்ளுபடிக்கு பின்னால் மீண்டும் அதில் ஒரு புதிய வியாகானத்தை வகுத்து கொண்டு முறையாக இந்த அறிவிப்பு இல்லை என்று மீண்டும் சிங்கிள் பெஞ்சில் சென்றார்கள். அதன் பிறகு ஜெயச்சந்திரன் நீதியரசர் அவர்களுடைய தீர்ப்பு அண்மையிலே 16ஆம் தேதி கிடைக்க பெற்ற போது உறுதியாக சொன்னார், இந்த கல்லூரிகள் தொடங்கப்பட்டது நியாயமானது, முறையானது என்று அன்றைய தமிழக முதல்வர் அவருடைய கருத்திற்கு வலு சேர்த்திருக்கிறது இன்றைக்கு நீதிமன்றம். நான் இதில் கேட்க விரும்புவதெல்லாம் 10 கல்லூரிகளில் 2 கல்லூரி கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுவிட்டன. மீதம் திருச்செந்தூர் கோயில் சார்பிலேயும் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் சார்பிலேயும் கட்டப்பட வேண்டிய கல்லூரி கட்டடங்கள் கட்டப்படுமா? அப்பொழுது அறிவித்த அந்த 6 கல்லூரிகள் கடையம், லால்குடி, வேலூர் போன்ற மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்ட அந்த 6 கல்லூரிகளும் இந்த ஆட்சியிலே கட்டப்படுமா? அதோடு நீதியரசர் தீர்ப்பிலே ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார். அந்தந்த திருக்கோயிலின் சார்பில் நிதி இருந்தால் கல்லூரிகளை கட்டலாம், இல்லை என்கின்ற போது நிச்சயமாக அரசு அதற்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இது எங்கள் முதல்வர் 10 கல்லூரியுடைய கனவை இந்த ஆட்சி நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். பலர் நான் முடிச்சிடறேன், ஒன்னையும் தப்பாவே பேசல, நீதிமன்ற குறித்து வைத்துக் கொண்டு முழுவதுமாக நீங்க பதில் அளிக்கலாம். தங்க முதலீடு திட்டம் திருக்கோயிலில் ஆன்மீக வளர்ச்சிக்கு, மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு எப்படியெல்லாம் வருமானத்தை ஈட்டினோம் கடந்த காலங்களில் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். கேட்பாரற்று மூட்டை மூட்டையாக கட்டி வைக்கப்பட்டிருந்த தங்கங்கள் யாரும் கேட்பாரற்று கிடந்தது. அந்த தங்கங்களை 3 நீதியரசர்கள் கொண்ட குழு அமைத்து 3 மண்டலங்களாக பிரித்து அந்த தங்கத்தினுடைய பலமாற்று பொன்னினங்கள் எந்தெந்த தெய்வத்திற்கு காணிக்கையாக வந்ததோ அந்த தெய்வங்களுக்கு பயன்படுத்த முடியாத தங்கங்களை நீதியரசர்களை வைத்து முழுமையாக அதை வீடியோ பதிவு செய்து அந்த தங்கத்தை பிரித்து அந்த தங்கத்தை இங்குள்ள பாரத ஸ்டேட் வங்கியின் வாயிலாக ஒன்றிய அரசுக்கு சொந்தமான மும்பையிலே இருக்கின்ற தங்க உருக்காலைக்கு அனுப்பப்பட்டு கொண்டு போகின்ற தங்கத்தினுடைய அளவு எவ்வளவு, உருக்காலைக்கு பிறகு கிடைக்கின்ற தங்கத்தின் அளவு எவ்வளவு என்ற சான்றிதழோடு இதுவரையில் திருக்கோயிலுக்கு சேர்த்த தங்கத்தினுடைய அளவு 1111 கிலோ. அந்த தங்கத்தினால் வருகின்ற ஆண்டு வருவாய் ரூபாய் 20 கோடி. இப்படி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது இறைவனுக்கு சொத்து சேர்த்து அந்த சொத்தின் வாயிலாக இறைவனுக்கு திருப்பணியை செய்த ஒரு அரசு உண்டென்றால் அதுதான் திராவிட மாடல் அரசு, திராவிட ஆன்மீக மாடல் அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சபையில் பல நேரங்களில் காணோம் காணோம் என்ற வார்த்தையை நாம் கேள்விப்பட்டோம். நான் சொல்லிக் கொள்கிறேன், சூரியனை வானத்தில் காணலாம், சந்திரனை நட்சத்திரங்கள் நடுவில் காணலாம். பக்த பிரகலாதன் சொன்னான், ஆண்டவனை எங்கே காண்கிறீர்கள் என்றால்
தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்றான். அந்த வகையிலே திராவிட மாடல் ஆட்சியிலே ஆன்மீகத்தில் உருவாக்கப்பட்ட பக்தர்களுடைய நன்மைகள், அது உருப்பசி ஓவாபிசி என்ற பசி போக்கின்ற அன்னதான திட்டம் என்றாலும் சரி, கட்டணமில்லாத இலவச திருமணம் என்றாலும் சரி, அது விளக்கு பூஜை என்றாலும் சரி, அது மருத்துவ மனைகள் என்றாலும் சரி, எங்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் பயன்பெற்றார்களோ அங்கெல்லாம் எங்கள் உயிரினும் மேலான திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகனை காணலாம் 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 என்று பதிவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் நிதிநிலை அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தீர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கொள்கை விளக்க குறிப்பிலே கூட குறிப்பிட்டிருந்தீர்கள். பக்கம் 281 3000 கோயில்களுக்கு திருக்குடம் முழுக்கு என்று. ஆம், திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 4641 திருக்கோயில்கள் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு வரையில் குடமுழுக்கு நடத்தினோம். நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த கொள்கை விளக்க குறிப்பில் 281 கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தினோம் என்று கூறியிருக்கின்றீர்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 4930 திருக்கோயிலுக்கு திராவிட மாடல் ஆட்சியில் விதைக்கப்பட்ட விதைதான் இன்றைக்கு மரமாக வளர்ந்து குடமுழுக்கு கண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்கிறேன். இதிலும் ஒரு சிறு பின்னடைவு. நாங்கள் ஆட்சி பொறுப்பில் 5 ஆண்டுகளில் 4930 என்றால் நீங்கள் 5 ஆண்டுகளில் 3000 என்று அறிவித்திருக்கின்றீர்கள். இந்த 3000ஐயும் கணக்கிட்டு பார்த்தால் திராவிட மாடல் ஆட்சியில் 12630 திருக்கோயில்களுக்கு நாங்கள் SLC அனுமதியை வழங்கியிருக்கின்றோம். நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த 3000 திருக்கோயில்கள் அதிலே வருகிறதா அல்லது அது இல்லாமல் தனியாக நடத்த போகின்றீர்களா? மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, 3000 கோயிலுக்கு திருக்கூட முழக்கு செய்யப்படும் என்ற அறிவிப்பு இந்த ஆட்சியின் பின்னடைவு என்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஒரு விஷயத்தை இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் 2494 திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளை பொதுநல நிதியில் செய்வோம் என்று அதற்கான திட்டங்களை எல்லாம் தீட்டிவிட்டு இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த மதிப்பீட்டில் இன்னும் 392 கோடி நிலுவையில் இருக்கிறது. திரும்ப செலுத்தாம நிலுவையில் இருக்கிறது. அதுல முழுமையாக திருப்பணிகள் முடிந்த கோயில்கள் இருக்கிறது, பாதியில் திருப்பணிகள் நிற்கக்கூடிய கோயில்கள் இருக்கிறது, இன்னும் துவங்கப்படாத பணிகள் இருக்கிறது. அப்ப ஏறத்தாழ 400 கோடி ரூபாய் அளவுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய தொகை நிலுவையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம கடந்த 5 ஆண்டுகள் சட்டமன்ற அறிவிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா 2021-22 முதல் 2025-26 வரைக்கும் மொத்தம் 844 சட்டமன்ற அறிவிப்புகளை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருக்கும்போது வழங்கியிருந்தார். அந்த அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ இன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம நடத்த 79 அறிவிப்புகள், அந்த அறிவிப்புகளில் 79 அறிவிப்புகள் சுமார் 418 கோடி நிதி இல்லாம துவங்கப்படாத நிலையில இருக்குது. அப்ப வெறும் சட்டமன்ற அறிவிப்புக்காக எண்ணிக்கையை கூட்டி அறிவித்து விட்டு அதையெல்லாம் எங்களை கேன்சல் பண்ணக்கூடிய இடத்துக்கு தள்ளி விடாம என்ன செய்ய முடியுமோ நிதிநிலையை கருத்தில் கொண்டு அதை தெளிவாக அறிவித்திருக்கிறோம். 3000 என்பதை முதலில் நாங்கள் முடித்துவிட்டு அதற்கு பிறகு 4000 என்ன 5000 என்ன முடிஞ்சா 6000 கூட நாங்கள் செய்வோம். ஆனா வாக்குறுதியில் ஒன்று கொடுத்துட்டு அடுத்து அதை கேன்சல் பண்ணக்கூடிய சூழலுக்கு நிச்சயமாக எங்களுடைய ஆட்சி இருக்காது. நான் லாவாணி பாட விரும்பவில்லை. நீங்கள் அறிவித்த அறிவிப்பில் தெளிவாக சொல்லியிருக்கீர்கள் 5 ஆண்டுகளில் 3000 கோயில்களில் நாங்கள் திருப்பணி செய்வோம் என்று. அதைத்தான் நான் சுட்டி காட்டினேன். நீங்கள் ரத்து செய்ய பணிகள் அனைத்தும் மக்கள் நல பணிகளுக்காக இந்த ஆட்சியிலே விடப்பட்ட டெண்டர்கள். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த முறை சட்டமன்றத்திலேயே நான் சொன்னேன் 500 பேர் கூட வராத இடத்திற்கு எதுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங், அதை மக்களே கேட்கலன்னு சொன்னேன். அது போன்ற திட்டங்களை தான் நம்ம இன்றைக்கு இன்னும் ஆரம்பிக்காத நிலையில் இருக்கும்போது நம்ம அதை கேன்சல் பண்ணிருக்கோமே தவிர்த்து மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை நம்ம எங்கேயுமே கேன்சல் பண்ணல. அதோட இன்னொன்னையும் சொல்றேன், எந்த அளவிற்கு இன்னும் நிதி சுமையில இருக்கும்போது பணம் திரும்ப வர வேண்டியது இருக்குன்னா, நகைச்சுவையா ஒரு விஷயத்தை சொல்றேன். நம்முடைய பாடநூல் கழக வாரியத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் அண்ணன் லொயாலா மணி அவர்கள் அனைவருக்கும் தெரியும்.
எப்போவுமே எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா அன்பா சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுறேன்னு கேட்பாரு. இப்போல்லாம் உன் துறையில் ஒரு 58 லட்சம் எனக்கு பெண்டிங் இருக்குது, அதை எப்போ கொடுப்பேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அளவிற்கு நிறைய இடங்கள்ல திருப்பி தர வேண்டிய பணத்தொகை இருப்பதனால தான் நாம இந்த நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு நம்ம அந்த 5 வருஷத்துக்கான திட்டங்களை எண்ணிக்கையை நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு ஆட்சி நிறைவேறுகின்ற பொழுது நடைபெற்ற பணிகளுக்கு அடுத்த ஆட்சியில் நிலுவை இருந்தால் அதை தருவதுதான் ஒரு திறமையான ஆட்சிக்கு அடையாளம். எங்களை பொறுத்தளவில் எங்களுடைய ஆட்சியில் திராவிட மாடல் நாயகன் மீது வைத்த நம்பிக்கையில் அவருக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 2000 கோடி ரூபாய் அளவிற்கு உபயதாரர் நிதி மாத்திரம் எங்கள் ஆட்சியின் மீது நம்பிக்கை வைத்து வரப்பட்ட நிதி அந்த நிதி. அதேபோல் திருக்கோயிலுடைய வருவாயை எப்படியெல்லாம் பெருக்கினோம் என்பதற்கு உதாரணம், நிலுவையிலே இருந்த 570 கோடி ரூபாயை வாடகை நிலுவை பாக்கியை திருக்கோயிலுக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சிக்கு உண்டு. அன்னதான திட்டத்திற்கு சுமார் 300 கோடி அளவிற்கு பொதுமக்கள் பங்களிப்பை கொண்டு வந்து சேர்த்த ஆட்சி எங்கள் ஆட்சி. கடந்த காலங்களில் செய்யப்பட்ட பணிகளுக்கு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டிய உண்டு. அதை உங்கள் திறமையால் செய்யுங்கள், நிலுவைத் தொகையை நிவர்த்தி செய்யுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரிய பெரிய முதுல்லை கோயில்களில் தீபங்கள் 1000 கணக்கில் எரியும். ஆனால் ஒரு கால பூஜை திட்டம் என்று வருகின்ற திருக்கோயில்கள் தமிழகத்திலே உண்டு. அதை மறைந்த அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்தில் 25,000 ரூபாய் வைப்பு நிதியாக தொடங்கினார்கள். இந்த ஆட்சி நிறைவு பெறுகின்ற அதிமுக ஆட்சி நிறைவு பெறுகின்ற போது அதை 1 லட்சம் ரூபாயாக ஆக்கினார்கள் வைப்பு நிதியை. இந்த ஆட்சி வந்த பிறகு 1 லட்சத்தை 1.5 ஆக்கினோம், 1.5ஐ 2 ஆக்கினோம், 2ஐ 2.5 ஆக்கினோம். அதோடு நிற்கவில்லை. 12,974 திருக்கோயில் இருந்த திருக்கோயில் பட்டியலை 19,000 திருக்கோயில் ஆக்கினோம். ஒருவேளை நித்திய கால பூஜை கூட நடைபெறாமல் இருந்த திருக்கோயிலில், ஒரு விளக்கு கூட எரிய வைக்க முடியாதிருந்த திருக்கோயிலில் 19,000 திருக்கோயிலுக்கு ஒரே உத்தரவில் விளக்கேற்றி வைத்த ஒளி விளக்கு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதில் சத்தமில்லாமல் ஒரு சாதனை செய்தார். அந்த 19,000 கோயில்களுக்கும் மின்சாரத்தை இலவசமாக வழங்கினார். அதோடு நிற்கவில்லை. அந்த 19,000 கோயிலே இருக்கின்ற அர்ச்சகர்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் அவர் வங்கி கணக்கிலே செலுத்தினார். 2025-26 ஆண்டு அதோடு நிற்காமல் 1000ஐ 1500 ஆக்கினார். இதோடு சேர்த்து அந்த திருக்கோயிலுக்கு மணியாட்டு, தாம்பல் தட்டு, கற்பூர ஆதானை தட்டு என்று 19,000 திருக்கோயில்களுக்கு 9 கோடி ரூபாய் செலவில் பூஜை உபகரணங்களை வழங்கிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அதோடு நின்றாரா? இல்லை. அந்த ஒரு கால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற அர்ச்சகர்களுக்கு கோயிலுக்கு யார் வருவார்கள் என்று ஏக்கத்தோடு இருக்கின்ற சூழ்நிலை. அந்த பிள்ளைகளுடைய படிப்பு செலவிற்கு, உயர்கல்வி படிப்பவர்களுக்கு கிட்டத்தட்ட 2000 பேர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் என்று அந்த ஒரு கால பூஜை திட்டத்திலே இருந்த அந்த அர்ச்சகர்களுக்கு கல்வி உதவி வழங்கி கல்வி தந்தையாக திகழ்ந்தவர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி, ஒரு கால பூஜை திட்டத்தில் இத்தனை கோயிலை எடுத்துக்கொண்டோம். ஆதி திராவிடர் பழங்குடியினர் வசிக்கின்ற பகுதியிலே இருக்கின்ற திருக்கோயிலுடைய நிலை என்ன என்று எங்களோடு கலந்தாய்வு செய்தார். அந்த ஆய்விலே அந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யல் என்று கேட்டார். 1 லட்சம் என்றோம். 1 லட்சத்தில் என்ன முடியும் திருப்பணிக்கு என்று 1ஐ 1.5 ஆக்கினார், 1.5ஐ 2 ஆக்கினார், 2ஐ 2.5 ஆக்கினார். அந்த திருக்கோயிலுடைய திருப்பணி எவ்வளவு தெரியுமா நடந்தது? சொல்லுவார்கள், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்து சுதந்திரம் பெற்றது ஒரு வகை என்பார்கள், ஆரவாரம் ஆர்ப்பாட்டத்தோடு பெறுவது ஒரு வகை என்பார்கள். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் 10,000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு கண்டவர் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களுடைய அறிவிப்பில் கூட அறிவித்திருந்தீர்கள். நீங்கள் இப்போது அறிவிப்பது கூட 106 அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கின்றீர்கள். பார்ப்போம் அந்த 106 அறிவிப்புகளை எத்தனை ஆண்டுகளில் நீங்கள் நிறைவேற்றி காட்டப் போகிறீர்கள் என்று.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள், நம்முடைய மன்னர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷம். அந்த திருக்கோயில்களை இந்த ஆட்சி வந்த பிறகு வகைப்படுத்தினோம். 317 திருக்கோயில்களை வகைப்படுத்தினோம். அந்த 317 திருக்கோயில்களுக்கு சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு 2022-23 ஆண்டு 100 கோடியை அரசு மானியமாக வழங்கினார். 24-25 அதேபோல் 100 கோடி என்று, கடந்த ஆண்டு 125 கோடி என்று 425 கோயில்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அரசு நிதியாக வழங்கினார். அதோடு சேர்த்து 135 கோடி பொதுநல நிதியும் உபயதார நிதியும் வழங்கப்பட்டு 560 கோடியில் 317 திருக்கோயில்கள் திருப்பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு சுமார் 90 திருக்கோயில்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேலான திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கினை கண்டோம். அதன் வாயிலாகத்தான் நம்முடைய கோவி செழியன் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியிலே இருக்கின்ற யுனெஸ்கோ விருது பெற்ற ஒரு திருக்கோயிலும் அதில் அடங்கும் ஆபத் சகாயர் திருக்கோயில் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அதில் ஒன்றை சொல்லுவார்கள், நாங்கள் கூட திருப்பணிக்கு இப்பொழுது 217 கோயிலுக்கு வகைப்படுத்தி இருக்கிறோம் என்று. என்னுடைய கேள்வி, நாங்கள் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட 317 கோயில்கள் இதில் அடங்குகிறதா, அல்லது இதை தவிர்த்து நீங்கள் 217 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு காண இருக்கின்றீர்களா என்பதை பதில் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடல் உள்ளவரை, கார் உள்ளவரை, அருவி உள்ளவரை, ஆறு உள்ளவரை திருக்குல நாயகன் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் பெயர்களை எப்பொழுதும் சொல்லும். அவர்கள் வழியில் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரே சப்ஜெக்ட் தான், இதோட முடிச்சுட்டு நிறைய வரைக்கும் போயிடுறேன். எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் 4 திருக்குளங்களை புதிதாக வெட்டினோம். அதோடு நிற்கவில்லை, 143 கோடி ரூபாய் செலவில் 272 திருக்குளங்களை மேம்படுத்துகின்ற பணியை ஏற்றுக்கொண்டோம். அதில் 109 திருக்குள பணிகள் முடிவுற்றிருக்கின்றன. மீதம் இருக்கின்ற திருக்குள பணிகளை எடுத்துக்கொண்டால் 163 திருக்கோயில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய கொள்கை விளக்க குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கின்றீர்கள், இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 250 திருக்குளங்கள் சீரமைக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். என்னுடைய கேள்வி, நாங்கள் தொடங்கிய அந்த 163 திருக்கோயில்கள் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்ற திருக்குளங்களையும் சேர்த்தா, அல்லது அதை விடுத்து புதிதாக 250 திருக்குளங்களா என்பதை பதிலுரையிலே நீங்கள் விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே ஒரு கருத்தோடு நிறைவு செய்கிறேன். சொத்துக்கள் மீட்பு, ஆலயங்களுடைய சொத்துக்களை மீட்டெடுத்த ஆட்சி சுதந்திர இந்தியா. உறுப்பினர் 20 நிமிஷம் நீங்க பேசி முடிச்சிட்டீங்க. 20 நிமிடம் கொடுத்துருக்கேன், முடிங்க. நன்றி சொல்லி முடிங்க. இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த 80 ஆண்டுகளில் திருக்கோயில் சொத்துக்களை மீட்ட ஒரு ஆட்சி உண்டென்றால் அது திராவிட மாடல் ஆட்சியாகத்தான் இருக்க முடியும். 8450 கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் 8147 ஏக்கர் உள்ள நிலங்களை மீட்டிருக்கின்றோம். பத்திரமாக திருக்கோயில் சொத்துக்களை மீட்ட ஆட்சி எங்கள் ஆட்சி. இந்த ஆட்சி மீட்ட சொத்துக்களை பத்திரப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சியாக இருக்கின்றது. வள்ளலார் வாழும் வள்ளலார் பசிப்பினி அறியாமல் வாழ வேண்டும் என்று சொன்னவர். அன்பே வாழ வைக்கும், ஆசை தாழ வைக்கும் என்ற குரலுக்கேற்ப வள்ளலாருக்கு உலக அளவிலே ஒரு சர்வதேச மையத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் கொண்டு வந்தார். அதனுடைய பிபிடியை இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் சபாநாயகர் அவர்களுடைய உத்தரவோடு வழங்குகின்றோம். அதை காணுங்கள், எவ்வளவு அருமையாக இருக்கும் என்று. அது நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளில் நாங்கள் வாதிட்டுக் கொண்டிருந்தோம். நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அதை திரும்ப பெறுகிறீர்கள். எந்த வகையில் நியாயம்? யார் வள்ளலார்? தமிழகத்திற்கு மாத்திரம் சொந்தமல்ல, தன் மீது போடப்பட்ட வழக்குக்காக நீதிமன்றத்திற்கு செல்லுகிறார். வழக்கு போட்டவரே அவரை பார்த்தவுடன் நெடுஞ்சானாக விழுந்து வணங்குகிறார். நீதிபதி அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறார். இப்படிப்பட்ட வள்ளலாருக்கு இந்த ஆட்சியில் அந்த வள்ளலார் அமைத்த சர்வதேச மையத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவாக
நிறைவாக நூற்றாண்டு பலகண்ட தமிழ்நாட்டில் அழிக்க முடியாத பெயர்கள் ஆயிரம் ஆயிரம் உண்டு. பகுத்தறிவு என்றாலே தந்தை பெரியார், தமிழ்நாடு என்றாலே அறிஞர் அண்ணா. எங்கெல்லாம் தமிழுக்கு முடிசூட்டப்படுகிறதோ அங்கெல்லாம் 60 ஆண்டு அரசியல் சரித்திரத்தை தன் ஆள்காட்டி விரலசையில் வைத்திருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். பள்ளிக்கு வரும் குழந்தைகளின் காலையில் பசியாரும் ஒவ்வொரு சோற்றுப்பொற்கையிலும் திராவிட மாடலுடைய நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெயர் சொல்லும். இதோ அடுத்த தலைமுறையை நோக்கி 80 ஆண்டுகள் கொள்கை முடங்கும் திசையில் எல்லாம் எங்கள் இளம் தலைவர் உதயநிதி அவர்களுடைய பெயர் இருக்கும். கடந்த திராவிடர் மாடல் ஆட்சியிலே அறளைத்துறை என்பது கடந்த திராவிட மாடல் ஆட்சியிலே அறளைத்துறை என்பது வரம் விளையும் துறையாக இருந்தது. அன்பை விளைவிப்பதே ஆன்மீகம் என்றார் டாக்டர் APJ அப்துல் கலாம். அறத்தை பின்பற்றுவதே ஆன்மீகம் என்றால் உத்தம பிதா காந்தியடிகள். இந்த இரண்டையும் ஒரு சேர நடத்தி காட்டியவர் எங்கள் முதல்வர் திராவிட மாடல் அரசர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எங்களுக்கு இந்த இடைவேளை முடிந்து தொடர் வேலை வரும். இமயம் வரையில் எங்கள் அறம் படரும். மீண்டும் வருவோம்.